ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு திருச்சியில் காம்படிஷன் இருக்கா? நீ 4 பேர் தான் விளையாட போறீங்க. அப்படிதானே? வேற தானே கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே, 4 பேர் தான் போய் விளையாட போகலாம். ஆள் நிறையா வருவாங்க, கம்மியாக வருவாங்க, கம்மியாக யார் வந்தாலும் சரி நம்ம வருவாங்க தான் அங்கே வரணும். ஓகே, அங்கே போகிற உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேரை மறந்துடணும். பேருக்கு அவங்க சொல்லி கூப்பிட மாட்டாங்க, நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச்சுக்கு போயிருந்தாலும் எனக்கு தெரியும். நீங்கள் 3 பேர் புதுசு ஞாபகம் வச்சுருக்கீங்க. நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. 25 வா, 26 வா, அப்போ சொல்லி நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா? சேர்த்து நின்ற உடனே ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நீங்க ஓகே, அவங்க கரெக்டாக அடிச்சிடலாம். இதுக்கு அவங்க லேட் நல்லா தெரியணும். சரியா? லேட் நல்லா தெரியும். லேட் நல்லா தெரியும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதுகு நல்லா தெரியும். இவங்க தான் லேட் நல்லா தெரியும். இப்படிதான் போய் நிற்க முடியும். சரியா? இப்படிதான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது கோர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஃப்ரண்ட் டவுன் பைசப், ஃப்ரண்ட் சைடு 2 ஆர்ம், கை தான் ஆர்ம். சரியா? 2 பைசப் பார்க்கணும். அப்படிதான் ஃப்ரண்ட் டவுன் பைசப் காட்டுங்க. இதுதான். கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். பைஸ் காட்டும்போது ரைட்டாக குறிக்கிக்கு, இப்படி குறிக்கிங்க கையை குறிக்கிங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே ஓகேவா? இது ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் சைடு டபுளாம் 2 ஆர்ம் காட்டுறதுனால ஃப்ரண்ட் டபுளாம் பைசப். ஓகேவா? ரெண்டாவது கோர்ஸ் சைடு செஸ்ட். இது ஃப்ரண்ட், அப்ப சைடுல இதுதான் சைடு. சைடு செஸ்ட் இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல கை முடிச்சுட்டு எந்த சைடு கை வைக்கணும் அச்சு லெக்கு மடக்கணும். சொல்லியிருக்கோம்னா மடக்கி லைட்டாக உட்காந்து அப்படி போடணும். சைடு செஸ்ட்டுக்கு லெக் போடலாம். கரெக்ட், அதேதான். சைடு செஸ்ட்டுக்கு லெக் போடலாம். ஓகே, இதெல்லாம் டைட் பண்ணு. டைட் பண்ணு. டைட் பண்ணு. எப்படி போடு. சைடு ரைட்டாக சைடு வைக்கணும். ஜட்ஜி உங்களுக்கு முன்னாடி தான் நிற்பாங்க. சரியா? ஜட்ஜை பார்த்து தான் நீங்கள் நிற்கணும். நான் இப்போ ஜட்ஜினா நீங்கள் என்னை பார்த்து தான் போடணும். சரியா? சைடு செஸ்ட் அப்படின்னா ஒரு சைடு போல மேலே தூக்கிற மாதிரி. ஒரு சைடு சார் போல மேலே தூக்குங்க. பிடிச்சிருக்கு சார், கீழே ஆக்கிங்க, செக்கு போடுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ்ன்னு சொன்னால் தான் வரணும். அவங்க ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வரணும். அதை வச்சு கோச்சிங் அடிக்கணும். சரியா? ரிலாக்ஸ்ன்னு சொன்னால் தான் வரணும். ஓகே, ரெண்டாவது கோர்ஸ் முடிச்சா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பேர் என்ன? எடுத்த உடனே இதை தான் சொல்லுவாங்க. வேற எந்த கோர்ஸும் சொல்ல மாட்டாங்க. போய் நீங்கள் விற்கிறீங்க ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ் தான் சொல்லுவாங்க, போடுறீங்க. அதுக்கு அடுத்தது சைடு செஸ்ட்னு சொல்லுவாங்க, போடுறீங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற கோர்ஸ் பார்த்தோம்னா பேக் டபுளாம் பைசப்ஸ், ரொட்டேட்டட். இல்லாட்டி பேக் டபுளாம் தான் எடுத்துக்கலாம். அதே தான் ஃப்ரண்ட்ல போட்டது தான் பேக்லையும். கரெக்ட், வெரி குட் வெரி குட். பக்கா பக்கா. சூப்பர். வெரி குட் வெரி குட். இது பேர் தான் பேக் டபுளாம் பைசப்ஸ். ஓகேவா? ரிலாக்ஸ். ஃப்ரண்ட் சைடு திரும்புங்க. புரிஞ்சுங்களா? இப்போ மோஸ்ட் மஸ்குலர் அப்படின்னா, மோஸ்ட் மஸ்குலர் கோர்ஸ் அப்படின்னா இதுதான் மோஸ்ட் கோர்ஸ். கையை கொடுங்க. சொல்றா. மோஸ்ட் மஸ்குலருக்கு இந்த ட்ராப்பை தூக்கணும். சொல்றா. ட்ராப்பை தூக்குங்க. கையை இப்படி நேரம் நிமிந்து கூட அடிக்கலாம். கீழே குனிஞ்சு அடிச்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்காது. இப்போ நேரம் நிமிந்து கூட அடிக்கலாம்.
ஃபாஸ்ட் போஸ் அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் டவுன் அந்த கை மசில்னு சொல்லுவாங்க. அப் டவுன்னா என்ன? வயிறு தான் அப் டவுன். அது நீங்க என்ன ஒர்க் பண்ணுறேன்? அப் டவுன் ஒர்க் கோச் ஆப்ஸ் இருக்கும் சொல்கிறோம்ல. ஆப்ஸ் மேலே அப் டவுன் வயிறு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டில் போகிறோம். அதான் சொல்கிறேன், சிங்கிள் வேல போடுங்க. இது லெக்கு காட்டணும். சரி, லெக் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ போட்டில் அதுலேயே போடுறோம். அதான் நல்லா இருந்துச்சு. போட்டு டைப் பண்ணல. இந்த மாதிரி டைப் பண்ணி தான் டைப் போடுங்க. இது போடுங்க. அடுத்த கை மாற்றி போடுங்க. போடு. ஓகே, இப்போ 2 கையும் சேர்த்து போடுங்க. 2 கையும் போடுறப்ப காலை இப்படி வீசிய போடுங்க. வீசிய முடியல கொஞ்சம் போஸ் கூட தெரியும். இதுக்கெல்லாம் காற்று வெளியே விட்டுருணும். அப்பதான் அப்டவுன் தெரியும். அப்டவுன்னாலே வயிறை தான் பார்க்க போறாங்கன்னு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்டவுன்னாலே வயிறை தான் பார்க்க போறாங்கன்னு இருந்தா வயிறை தான் பார்ப்பாங்க. சரியா? ஓகே, ரிலாக்ஸ். இது ஒரு ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிடும். அடுத்த செட்டில் தான் உங்களுக்கு லேட் ஃபர்ஸ்ட்லாம் இருக்கும். என்னென்ன அடுத்த செட்டு? ஃபர்ஸ்ட் செட் இதுலேயே வந்து உங்களுக்கு யார் யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இதுலேயே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா வச்சுக்குவாங்க. இல்லை கொஞ்சம் சுமாராக இருக்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போயும் நம்ம அப்படியே கிராக் வந்துடும். ஓகேவா? அடுத்தது 2வது ரவுண்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து லேட் ஃபுட்லாம் பண்ணுவாங்க. லேட் அப்படிங்கிறது இந்த வின் செட் பற்றியா? இதுதான் லேட். அப்போ இந்த வின் செட் காட்டுறது அப்படின்னா இந்த இடத்துல வச்சு